ஹே ஃபேம், நான் உங்கள் Arshad. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னுடைய மாமா முகமது ஜுபேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முந்தின வீடியோ பார்த்தவங்களுக்கு. ஸோ அப்படி தெரியாதவங்க பார்க்க தான் போகிறீங்க. அவங்க ஒரு vlog இருக்குடா, ஒரு செம்ம vlog இருக்குது. ப்ளஸ் வந்து உங்ககிட்ட இந்த என்ன கண்டென்ட்ன்றதையே நான் சொல்ல போகிறது கிடையாது. நீ ரொம்ப நாளாச்சு ஃபுல் vlog போட்டு. ஸோ என் கூட வா, அது என்னன்றதை நான் உனக்கு காட்டுறேன். மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு மனசுக்குள்ளே எனக்கு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, அதான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி போய் பார்ப்போம். ஒரு சர்ப்ரைஸாக ஷாக்காக இருக்கும் அப்படின்றப்பல. ஸோ போய் பார்க்கலாம் வாங்க. Testify, seen a lot of problems in my life. Need someone beside me, yeah. ஸோ நாங்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷோரூம் வந்துருக்கோம், ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமுக்கு. Don't know what to do, break the law. I just won't go hard on the street. I'm a dog, yeah, I might just bark on the beat. Break her heart, I don't like to talk when it's cheap. Thank the Lord, she can't find nobody to compete. Yeah, she ain't got no time left to eat up. Even though I make the kitty sing. Ask me what we doing when we meet up. Don't know why she work, better bring young. Know I'm certified. Dim the lights, I ain't trendy, but I take my time. Get it right, I was sitting in that holding cell. Where was you? Don't be acting like you know me well. Tell the truth, tell the truth. Do it for the homies, I need fame on the block. Every day, know they blowing Mary Jane by the block. Used to see them Chevy rims spinning when the wheels stop. Shawty know I love her, but the drill never stop. Just stay around, stay around for me. 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 Yeah, it's crazy how we make narratives to prepare ourselves for embarrassment. Every minute spent with somebody you love, you should just cherish it. Trying to be cool, trying to act like I don't need love when I do. I can see through lies told to myself, trying to find something true. Honestly, I wish she would stay around, hold it down. Shooters always miss, did too much to quit. Play it out, I don't know who fault, I don't really care. Lay it down, all the pain in life, don't compare to this. Stay around. Seen a lot of problems in my life. Need someone beside me, yeah, alright. பைக் வாங்க போகிறதா எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. ஏன்னா மாமாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆசை. ஸோ ரொம்ப வருஷம் மீன்ஸ் நான் சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தேன் பைக் வாங்க பைக் வாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரு தோரணைக்கு வந்து ஆக்டிவாக அந்த மாதிரிலாம் செட் ஆகுது. சின்ன வயசுலேருந்து ஆக்டிவாக தான் வச்சுருக்காங்க. ஸோ செம்ம ஹாப்பி. அல்ஹம்துலில்லாஹ் ஃபார் எவ்ரிதிங். ஸோ ஒரு புல்லட் வந்திருக்குது ஃபேமிலிக்கு, செம்ம என்ஜாய்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியோடைய கவர், பைக் கவரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. வந்து எங்கள் ஃபஸ்ட்டு மாமா பையன், இந்த இன்னொருத்த குட்டி பையன் இருப்பானே, எங்கே அவனை டேய் எங்கடா போனேன் நினைக்கிறான். இவன் வந்து எங்கள் ரெண்டாவது மாமா பையன். இவர் யாருன்னு தெரியல. இவர் வந்து எப்பயுமே வீடியோ எடுக்கணும் வேணாம் போகும்போது இவருக்கு மொத்த கசின்ஸையும் கூட்டிட்டு வரணும்னா இந்த இடம் பத்தாது. ஏன்னா அவ்வளோ பேர் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் நிறைய பேர் இருக்கிறோம். ஸோ அதனால கொஞ்சம் பேர் மட்டும் இப்போதைக்கு டெலிவரி மட்டும் எடுத்துட்டு வீட்டுக்கு போய் காமிச்சிக்கலாம். வீட்டில் கூட ஆக்சுவலி யாருக்குமே தெரியாது, எங்களுக்கே தெரியாது. சர்ப்ரைஸ் தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு போய் எல்லார்ட்டையும் காட்டுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து புல்லட் வாங்கின ட்ரீட்டு. ஸோ ஷீஷல் போகிறோம். உள்ளே போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செம்மையாக சாப்பிட்டோம். இங்கே வந்து நான் பட்டர் சிக்கனு செம்மையாக உண்மை அல்டிமேட். மற்ற பிரியாணி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு.
கொஞ்ச நேரம் நான் நூடுல்ஸ் மேகி ஐட்டமும் சாப்பிட்றதே கிடையாது. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது இந்த மாதிரி தான். நான் அப்படி கத்திக்கிட்டே போகிறான் பாருங்க. என் சாப்பாடு எப்படி இருந்துச்சு? இந்த கடைசி குழப்பி அடிச்சாரு பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு ஆக்சுவலாக வீட்லேயே அப்படிதான். இப்போ மீட் ஏதாவது செஞ்சாங்கன்னா அந்த சட்டியில் கடைசியில் வந்து ரைஸை போட்டு சாப்பிடுவோம். அது ஒரு தனி டேஸ்ட். எங்கள் மாமா தான் ஆரம்பிச்சு விட்டாரு.